அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, தீபாவளிக்கு முன்பாக வரவும், தீபாவளிக்கு பின்பாக செலவும், தீபாவளிக்கு முன்பாக இன்பமும், தீபாவளிக்கு பின்பு சில துயரங்களும் நடைபெறப் போகுது. உஷாராக இருந்தால் தப்பிச்சுக்கலாம், வாழ்க்கையில் பொழைச்சிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, அக்டோபர் 20 தீபாவளி வரப்போகுதுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமான சுப நிகழ்ச்சி தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகள் தாங்க. அதில் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். அதில் செலவும் இருக்கத்தாங்க செய்யும், ஆனாலும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு செலவை மீறி வரவுதான் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. காரணம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் 18 அதிசார பயிற்சி அடைந்து 2ஆம் வீடான கடகராசிக்கு போக போகிறாரு. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அங்கு குரு பகவான் அதிசாரமும் உச்சமும் அடைய போகிறாரு. அப்போ குடும்பம் ஒன்று சேரக்கூடிய இடத்துல, பண்டிகை வரப்போகின்ற நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்வதால் குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும். அது நிச்சயம் சுபமாக உங்களுக்கு அமையுங்க. குடும்ப சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைப்பதற்கும் பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் ஒரு நபருக்காவது சரியான ஒரு வேலை, சரியான ஒரு தொழில், அதுவும் சொல்லப்போனால் அரசு வேலை அமைவதற்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கடகராசியில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியை பார்க்குறாரு. மீன ராசி 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் எதிர்பார்க்காத லாபம் கிடைக்குங்க. மேலும் அங்கு சனி பகவான் இருக்காரு, வக்ரமாக இருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக புதிய தொழில் தொடங்குவதற்கு போட்ட திட்டம் இப்போ பலிக்குங்க. பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணையால் வருமானம் மற்றும் வேலை தொழிலில் வருமானம், இந்த 3 விஷயம் மூலமாக இரட்டிப்பு லாபம் பார்ப்பீங்க. சரி, தீபாவளிக்கு பிறகு செலவுன்னு சொன்னேன் இல்லையா? அது எந்த விதத்தில்? உங்கள் மிதுன ராசியை பொறுத்த அளவு 6ஆம் வீடு விருச்சக ராசி, அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் இப்போ துலா ராசியில் இருக்காருங்க. அக்டோபர் மாதம் 27 அப்படியே பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தீபாவளிக்கு பின்னதாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலம் வாங்க, ஒரு வீடு கட்ட, சொத்து வாங்க, அல்லது உங்கள் நோய் பிரச்சனை தீர்வதற்கு, மருத்துவம் பார்ப்பதற்கு, அல்லது தேவையில்லாத உடன் பிறந்தவர்களால் ஒரு பிரச்சனை உருவாகி அதனாலவும் செலவு வரலாம்ங்க. அப்போ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் சிக்கனத்தையும் கவனத்தையும் கையாண்டா நீங்கள் அந்த பெரிய செலவிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கிடணும். 3 விஷயம் நான் சொன்னது என்னன்னா, நிலம், சொத்து வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயம், சகோதர சகோதரி விஷயங்கள், 3வது நோய் பிரச்சனை. தேவையில்லாத மருத்துவம் வேண்டாம்ங்க. சிக்கனமான தேவையுள்ள ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த 3 விஷயத்திலும் கவனம் சிதறினால் மிகப்பெரிய செலவு காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் கடன் கேட்ட இடத்துல கிடைக்குங்க. வாங்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும். ஆனால் பெருமளவு வாங்கி மாட்டிக்காதீங்க, அதில் கவனம் தேவை. இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு பகவான் மட்டும்தாங்க. வரவுகள்ங்கிறது ஏராளமாக வந்து கொண்டிருக்கும் தருணமாக இங்கே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது. அதே போல் வள்ளி தெய்வானை சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூமாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் பலவும் நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ்
மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.